நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் அழைப்பை ஏற்கவில்லை. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். आप जिस व्यक्ति को कॉल कर रही है वह उत्तर नहीं दे रही है। कृपया कुछ समय पश्चात प्रयास करें। The person you are calling is not answering. Please try later. வணக்கம் வணக்கம் இல்லையா? நீ பஞ்சம் கலர் எடுத்துட்டீங்களா? நான் மத்தியில சொல்றேன். அடுத்து கிரிக்கெட் வந்து நம்ம எடுத்துருங்க.
நெய்வேலி போட்டுருந்துச்சு. நெய்வேலி பாஸ்போர்ட் போன் படிக்கிறீங்களா? கட்டுக்கு உள்ள போயிட்டு கண்டிப்பா சார் போட்டது ஒரு வழக்கமான டைம். நெய்வேலின்னு சொல்லி போட்டுருந்துச்சு. நெய்வேலி காரைக்கால் நெய்வேலி இருந்து ராக்கெட் ஜாயின் பண்றத போட்டுருச்சு. மியூட் போட்டுருங்க. கண்ணப்பன் சார் போன் பண்ணுங்க. வாய விட்டுட்டு உங்க போன் இங்க இருக்கே. போன் பண்ணாரா? இருக்குங்க. நான் ஓபன் பண்றீங்க. யார் வரட்டாங்க? சரி. அப்படிங்களா? சரி சரி. ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு. சரிமா? சரி ஓகே. இந்த ஆரம்பிக்கிறோம். ஓகே பாப்பா. மியூட் போட்டுட்டேன். நான் மூச்சு மூச்சு போயிடுறேன். மியூட். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் செல்வநாதன் அவர்களின் சிறிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன்னுடன் இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டியின் உதவியாளர் ரோட்டரியன் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியன் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியன் ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் நெய்வேலி லிக்னைட் சிட்டி சங்கத்தின் உதவியாளர்
ரோட்டேரியன் நாகரத்னம் மேடம் அவர்களுக்கும், தலைவர் ரோட்டேரியன் கார்த்திகேயன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டேரியன் நடராஜன் அவர்களுக்கும், மற்றும் நமக்கு ஆசனங்களையும் பயிற்சிகளையும் சொல்ல காத்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பனையா அவர்களுக்கும், இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தாய்ச்சி பயிற்சி அளிக்க இருக்கும் பாரதி தேவி அம்மா அவர்களுக்கும், மற்றும் இணைப்பில் உள்ள அனைத்து ரோட்டரி உறவுகளுக்கும், ரோட்டரி அல்லாது இணைந்துள்ள அனைத்து நல் உள்ளங்களுக்கும், நிகழ்ச்சி தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும் காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் நெய்வேலி லிக்னைட் சங்கத்தின் தலைவர் கார்த்திகேயன் அவர்கள். சார் மியூட்ல இருக்கு சார் கார்த்திகேயன் சார், அன்மியூட் பண்ணீங்க. அன்மியூட் பண்ணீங்க சார், மியூட்ல இருக்கு, சவுண்ட் வரல. ஹலோ வருது. ரோட்டரி பிரேயர் சார். மனித குலத்தை ஹலோ சொல்லுங்க சார். ரோட்டரி பிரேயர் தானே சார்? ஆமா சார், ஆமா சார். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையை உயர்ந்த நிறைவான நன்னறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்தூண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். ஆழமாக ஈர்த்துக் கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளின் தடைகளை களையவும், மேலும் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புறவும் தோழமையுடன் வாழ்ந்த உன் புனிதமான திருவிழை சுற்றி ஒன்று கூடி மெய்யானே படைப்பாளி ஒரே உண்மையான நிரந்தரமான ஒவ்வொரு விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரோட்டரியங்களான நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யபடி உன்னை இறைஞ்சுகின்றோம். நன்றி சார். ரோட்டரி இறைவணக்கம் ரோட்டரி கிளப் ஆஃப் நெய்வேலி லிக்னைட் சிட்டி சங்கத்தின் தலைவர் கார்த்திகேயன் அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, இக்கல்வியின் மூலம் உடலும் உள்ளமும் உறுதியடைய வேண்டுகிறோம். ஒட்டிய வயிறும், உயர்ந்த நெஞ்சமும், திறந்த தோள்களும், திண்ணிய நெஞ்சமும், துள்ளும் கால்களும், தோளா இதயமும், மலர்ந்த முகமும், கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்றே இயற்கையோடு இறையுணர்வோடு இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல் எண்ணங்களில் செயல்களில் ஈடுபட அருள் புரிவாயாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக பிரணாம மந்திரம். ஆழ்ந்த காற்று உள்ளிட்ட பிறகு நீண்ட மூச்சு. மாட்டி அவனுக்கு தெரியும். நீண்ட காற்று இழுத்த பிறகு
வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. அடுத்ததாக காற்றை உள்ளிழுத்தவாறு கைகள் உயர்த்துங்க. அப்படியே மூச்சு காற்றை வெளிவிட்டவாறு கைகள் முன்னாடி வைக்கும். மீண்டும் மூச்சு காற்றை உள்ளிழுக்கிறோம். ஆழமாக உள்ளிழுத்து மெல்ல வெளியேற்றம். அப்படியே கைகளை முன்புறமாக நீட்டி மெல்ல ஆழமாக காற்றை உள்ளிழுத்து அக்காற்றை வெளிவிட்டவாறு கைகளை வெளியேற்றும். மீண்டும் ஒரு முறை. கைகள் விரியும் பொழுது காற்று ஆழமாக போகட்டும். கைகள் சேரும் பொழுது காற்று வெளியேறட்டும். இன்னொரு முறை. உடல் நேராக வைத்து ஒரு ஆழமான மூச்சு. மூச்சு காற்றுடன் அந்த மூச்சோடு இசைந்த இசையுடன் சேர்த்து நமக்கு பயிற்சி அளிக்க வருகிறார்கள். கலையே கடவுளை அடையும் வழி என்று சொல்வார்கள். இசைக்கு மயங்காத எந்த உயிரினமும் கிடையாது என்பார்கள். அந்த இசையோடு இசைந்து இறைவனை அடையும் வழியாகிய தாய்ச்சி பயிற்சியை அளிக்க வருகிறார்கள். நாம் எல்லோரும் சேர்ந்து பயணிப்போம், பயன்பெறுவோம். நலம் பெறுக, வளம் பெறுக. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக தாய்ச்சி பயிற்சி அளிக்க வருகிறார் பாரதி தேவி அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கடந்த மாதம் முதல் தாய்ச்சி பயிற்சி நாம் பயின்று வருகிறோம். 7வது நாளாக இந்த வாரம் நாம் பயிற்சி கற்றுக்கொள்ள போகிறோம். முதல்ல தாய்ச்சி விரல் வைத்திய முறை. எல்லாரும் கைகளை நேரா அப்படி வச்சுக்கோங்க. தோள்பட்டை நேரா அப்படி வச்சுக்கோங்க. கைகளை முன்னாடி பின்னாடி நல்லா எல்போலாம் அசைக்க வேண்டியதில்லை, முழங்கை அசைக்க வேண்டியதில்லை. இந்த மணிக்கட்டு பகுதி வரைக்கும் நல்லா ஸ்பீடா அசைங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் அசைங்க. விரல்களை முன்னாடி பின்னாடி அசைங்க. உள்ளங்கையும் முன்னாடி பின்னாடி உள்ளங்கை பகுதியும் அசைங்க. ஆப்போசிட் வச்சு அசைக்கிறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய தம் ஃபிங்கரா இப்படி மடக்கி வச்சுக்கோங்க. உங்களுடைய 4 விரலையும் உள்ளங்கையில மடக்கி வச்சுக்கோங்க. தம் ஃபிங்கரை மேல வச்சுக்கோங்க. இப்படி நல்லா விரல்களை மடிச்சு நிற்கணும். ஒரு 30 செகண்ட் ஸ்பீடா பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா கையை 2 உள்ளங்கையும் ஒன்றோடு சேர்த்து வச்சுக்கணும். உங்களுடைய விரல் முனைகள், உங்களுடைய 10 விரல் முனைகளும் ஒன்றோடு இணைந்து இருக்கணும். இப்படி சேர்த்து வச்சுக்கோங்க. இப்படி மேலே கிளி நல்லா ஸ்பீடா வச்சுங்க. உள்ளங்கை நல்லா ஹீட் வரும். ஹீட் வர அளவுக்கு நல்லா வச்சுங்க. நம்மளாலே உணர முடியும். உள்ளங்கை நல்லா வச்சும் போது அந்த மின்காந்த ஆற்றல் நாம் உணர முடியும். நல்லா வச்சுக்கணும். ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா வச்சுக்கணும்.
அப்படியே உங்களுடைய கைகளை வந்து தோள்பட்டிக்கு நேரம் இப்படி வச்சுக்கோங்க. மூக்கு வழியா உள்ள இழுக்க கையை கிட்ட கொண்டு வரீங்க. மூச்சை விடும்போது வாய் வழியா மூச்சு விட்டுட்டு கையை வெளியே கொண்டு வரீங்க. மூச்சு நல்லா உள்ளே இழுக்கிறோம், கையை கிட்ட கொண்டு வாங்க. ஒரு 3 இன்ச் டேப்ல அப்படியே வச்சுக்கோங்க. உங்களுடைய 2 கைகள் இடைவெளி வந்து 3 இன்ச் டேப்ல இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படியே இப்படி லைட்டா அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க. கிளாக் வைஸ் இப்படி மெதுவா ரொட்டேட் பண்ணுங்க. உங்களுடைய 2 உள்ளங்கைகளுக்கு இடையில ஒரு சக்தி இருக்கிறத உணர்வீங்க. முன்னாடி பின்னாடி நல்லா தள்ளுற மாதிரி இருக்கும். அதான் காஸ்மிக் எனர்ஜி, பிரபஞ்ச சக்தி. அப்படியே ஆப்போசிட்டா பண்ணணும். மெதுவா முன்னாடி பின்னாடி தள்ளுறோம். கொஞ்சம் டீப் விசையை வந்து நீங்க நல்லாவே உணர முடியும். இப்போ வந்து நார்மல் பிரீத்திங்ல இந்த பயிற்சி நம்ம செய்யறோம். கண்ணை மூடிட்டு செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். மனம் வந்து அமைதி அடையும், நல்லா ஃபீல் பண்ண முடியும். இப்போ வாய் வழியா மூச்சு விட்டுட்டே பழைய நிலைக்கு கைகளை கொண்டு வரோம். மூச்சு இழுக்கிறோம், மூக்கு வழியா மூச்சு இழுக்கிறோம். உங்க மைண்ட்ல வந்து பதிவு பண்ணிக்கணும். 2 கைகளுக்கு இடையில ஒரு காஸ்மிக் எனர்ஜி, பிரபஞ்ச ஆற்றலுக்கு நீங்க மைண்ட்ல நினைச்சுக்கோங்க. மூச்சுங்க, கையை கிட்ட கொண்டு வர மூச்சு நல்லா உள்ளிருங்க. ஒரு 3 இன்ச் கேப்ல உங்களுடைய உள்ளங்கைகளை வெளியே வச்சுக்கோங்க. இப்ப நார்மல் பிரீத்திங், மூச்சு விட்டீங்க. உங்களுடைய 2 உள்ளங்கைகளுக்கு இடையில ஒரு எனர்ஜி வந்து இருக்கிறதா நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க. அப்படியே கிளாக் வைஸா ரொட்டேட் பண்ணுங்க. அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் அப்படியே கைகளை அசைச்சுக்கோங்க. அப்படியே முன்னாடி பின்னாடியும் கையை வந்து அப்படியே தள்ளுங்க. ஒரு பந்து 2 கையும் கையில ஒரு பந்து இருக்கிறதா கற்பனை பண்ணிட்டு அப்படியே முன்னாடி பின்னாடி தள்ளுங்க. உங்களுடைய 10 விரல்களும் ஒன்றை ஒன்று ஈர்க்கும். வாய் வழியா மூச்சு விட்டுட்டே கையை பழைய நிலை கொண்டு வரோம். இதே இந்த மாதிரி வச்சுட்டு செய்யறோம். மூச்சு நல்லா மூக்கு வெளியே உள்ளிடுங்க. 2 கைகளையும் கிட்ட கொண்டு வாங்க. மூச்சு விட்டுறீங்க. இதே கிளாக் வைஸா கைகளை ரொட்டேட் பண்றீங்க. இதுவா அப்படியே ஆன்டி கிளாக் வைஸா ரொட்டேட் பண்றீங்க. அப்படியே முன்னாடி பின்னாடி கைகளை தள்ளுறீங்க. வாய் வழியா மூச்சு விட்டுட்டே கையை பழைய கொண்டு வரீங்க. இப்ப நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 7 சக்கரங்கள், சக்தி ஓட்ட பாதைகள்லாம் தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கும் இந்த விரல் பயிற்சி முறை மூலமா. அடுத்து தாய்ச்சி பயிற்சி. இந்த 6 வாரங்களாக 11 பயிற்சி முறைகளை பார்த்தோம். இந்த வாரம் இந்த 11 பயிற்சி முறைகளையும் வரிசைப்படுத்தி நாம ஒரு கோர்வையா பார்க்க போறோம், செய்ய போறோம். எந்திரிச்சு நின்னுங்க. முதல் பயிற்சி முறை raise the hands, கைகளை உயர்த்தும் பயிற்சி. முதல்ல நான் செஞ்சிடுறேன், பார்த்துட்டு நீங்க செய்யலாம். உங்களுடைய 2 கால்களுக்கு இடையில 2 அடி இடைவெளி விட்டு நின்று கொள்ளுங்க. கால் முட்டியை லைட்டா பெண்ட் பண்ணிக்கணும். மூச்சு இழுக்கிறோம், தோள்பட்ட வரைக்கும் மூச்சு இழுக்கிறோம். மூச்சு விட்டுட்டே கைய கீழே கொண்டு போறோம். முட்டி வந்து பெண்ட் பண்ணிட்டு கைகளை உயர்த்துறோம். மூச்சு விட்டுட்டே கைகளை தோள்பட்ட வரைக்கும் உயர்த்துறோம். மேல உயர கால் முட்டி ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். தோள்பட்ட வரைக்கும் இழுத்திட்டோம். மூச்சை விடும்போது
கால் முட்டியும் பெண்ட் பண்ணிக்கணும். மெதுவா மூச்சு விடுங்க. இது எவ்வளவு நாம பொறுமையா செய்யறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நன்மை. அனைவரும் நேரம் நினைப்பங்க. 2 கால்களுக்கு இடையில 2 அடி இடைவெளி வைத்து கொள்ளுங்க. கால் முட்டியை பெண்ட் பண்ணிக்கங்க. மூச்சு விடுறீங்க. தோள்பட்டை வரைக்கும் கொட்டுவாங்க. மெதுவா மூச்சுக்கிட்டே கீழே கால் முட்டி பெண்ட் பண்ணிக்கிறோம். மூச்சு விடுறோம். தோள்பட்டை வரைக்கும் கையை கொண்டு வரோம். கால் முட்டி ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். மூச்சு விட்டுட்டே கையை கீழே கொண்டு வரோம். Breathe in, breathe out. Breathe in, breathe out. Breathe in, breathe out. ஒரு நீண்ட மூச்சு வாங்கிட்டோம். ஓய்வு. இரண்டாவது பயிற்சி முறை ஓபன் த செஸ்ட். மார்பு பகுதியை நன்றாக விரிவடைய செய்யும் பயிற்சி. இது அது முதல் பயிற்சி போலதான். இப்போ வந்து ஜஸ்ட் வந்து ஓபன் பண்றோம். செஞ்சு காமிச்சிடுறேன். அது போல 2 கால் படி 2 அடி நின்றுக்கணும். மூச்சு விடுறோம். தோள்பட்டை வரைக்கும் மூச்சு விட்டாச்சு. மறுபடியும் மூச்சு விட்டுட்டு கூட மறுபடியும் ஒரு முறை கையில விரிக்க மூச்சு விடலாம். நல்லா மூச்சு விட்டாச்சு. கையை விட்டு கொண்டு வரோம். மூச்சு விட்டுட்டே கையில விட்டு கொண்டு வரோம். படி கீழே போக மெதுவா மூச்சு விட்டுட்டே கை கீழே கொண்டு வரோம். Breathing. மூச்சு விட்டாச்சு. பிரீத் அவுட் பண்ணிட்டோம். மறுபடியும் மூச்சு விடுறோம். Breathing. Breathe out. Breathe out. நேரம் எடுக்குங்க. கால் முட்டி பெண்ட் பண்ணிக்கோங்க. லைட்டா மூச்சு விடுறீங்க. கை கீழே விட்டது. தோள்பட்டை வரைக்கும் மூச்சு விடுறீங்க. மூச்சு விட்டாச்சுக்கோ. மறுபடியும் மூச்சு விடுறீங்க. கையை ஓபன் பண்ணும்போது மூச்சு விடுறீங்க. நல்லா மூச்சு விட்டுட்டீங்க. மெதுவா மூச்சு விடுறீங்க. மூச்சு விட்டுட்டோம். மறுபடியும் முழுவதுமாக மூச்சு விட்டுட்டு கையை கீழே கொண்டு வரலாம். Breathe in, breathe out, breathe in, breathe out, breathe out. Inhale, exhale, inhale, exhale, மெதுவா மூச்சு விட்டு கை கிட்ட விடுவாங்க. Exhale, inhale, exhale, inhale, exhale, exhale. இரண்டாவது பயிற்சி ஓபன் தி செஸ்ட்.
மூன்றாவது பயிற்சி பெயிண்ட் த ரெயின்போ, வானவில்லுக்கு வர்ணம் பூசும் பயிற்சி. காலை 2 அடி 20 நிமிடம். முதல்ல நான் செஞ்சேன்னா பாத்துக்கோங்க. ஒரு கை வந்து வலது கையாட்டும் இடது கையாட்டும் எதா இருந்தாலும் ஒரு கை சைடுல நிற்கிறோம், ஒரு கையா பக்கத்தால வச்சுக்கிட்டு இப்படி முடிச்சுக்கிட்டே கையை மேல கொண்டு போறோம். முடிச்சுக்கிட்டே கையை மேல கொண்டு போறோம். வானத்தை பார்த்துட்டே வானத்துக்கு வர்ணம் பூசுறோம், வானவில்லுக்கு வர்ணம் பூசுறோம். வர்ணம் பூசும்போது இந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு மூச்சு விட்டுறோம். இது ஒரு பரதநாட்டிய மூவ்மெண்ட் தான். எந்த சைடு கையை மேல உயர்த்தமோ அந்த சைடு வந்து இடுப்பை பெண்ட் பண்ணிக்கல, கால் முடியே பெண்ட் பண்ணிக்கல. மூச்சு விட்டுறோம், மூச்சு விட்டுறோம். கையை மேல உயர்த்த வரைக்கும் மூச்சு எடுத்துக்கோங்க. வானவில்லுக்கு வர்ணம் பூசும்போது மெதுவா மூச்சு விட்டுட்டே வானவில்லுக்கு வர்ணம் பூசும். மூச்சு விட்டுறோம். வானவில்லுக்கு வர்ணம் பூசுவோம். மூச்சு விட்டுட்டே வானவில்லுக்கு வர்ணம் பூசுவோம். உண்மையா மூச்சு விட்டுறோம். எந்த பக்கம் நீங்க கையை உயர்த்தி வானவில்லுக்கு வர்ணம் பூசுறீங்களோ அந்த சைடு வந்து இடுப்பை பெண்ட் பண்ணிக்கீங்க. இன்னொரு கால ஸ்லாண்டி அப்படியே ஃப்ரீயா விட்டுருங்க. அதுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கொடுக்க வேண்டாம், கம்பு கொடுக்க வேண்டாம், ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கோங்க. செய்ய கொடுக்குறவங்க இல்ல நேரம் கொடுக்குங்க. 2 அடி 20 ஒரு கையை சைடு லெஃப்ட் ஹேண்ட் வந்து சைடு வச்சு ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இடுப்பை வந்து ரைட் சைடு வந்து நல்லா பெண்ட் பண்ணிக்கோங்க. கால் முட்டியும் பெண்ட் பண்ணிக்கோங்க. மூச்சு விடுறீங்க, கைகளை பார்த்துட்டு நல்லா மூச்சு விடுறீங்க. கைகளை உயர்த்துற வரைக்கும் மூச்சு விடுறீங்க. அடுத்து வானவில்லுக்கு வர்ணம் பூசுவோம். மூச்சு விட்டுறீங்க. வானவில்லுக்கு வர்ணம் பூசும்போது ஆட்டோமேட்டிக்கா மூச்சு வந்து ரிலீஸ் ஆகும். மூச்சு விட்டுட்டு இந்த சைடு நீட்டி இருக்கிற கையை திருப்பி பார்க்கிறோம். உண்மையே மூச்சு விட்டுறோம். மூச்சு விட்டுறோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் வந்து மேல இருக்கும்போது லெஃப்ட் சைடு இடுப்பை பெண்ட் பண்ணிக்கீங்க. இந்த காலை வந்து ஃப்ரீயா விட்டுருங்க, ரைட் சைடை ஃப்ரீயா விட்டுருங்க. லெஃப்ட் ஹேண்ட் மேல இருக்கிறோம். மூச்சு விட்டுறோம். நல்லா மூச்சு விட்டுறோம். வானவில்லுக்கு வர்ணம் பூசுறோம். மூச்சு வந்து மூச்சு வந்து ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆயிடும். இன்னுமே மூச்சு விட்டுறோம். இங்கே வானவில்லுக்கு வர்ணம் பூசுறோம். மேல பார்த்துட்டு கையை பெயிண்ட் அடிக்கிற மாதிரி பாவனை பண்ணிட்டு பெயிண்ட் மூச்சு விட்டுறோம். கை தலை திருப்பி பார்க்கிறோம். மூச்சு முழுமையா மூச்சு விட்டுறோம். இங்கே எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல். மூன்றாவது பயிற்சி முறையாக பெயிண்ட் த ரெயின்போ பண்ணுவோம். அடுத்தது ஸ்பிளிட்டிங் த கிளவுட்ஸ், மேகக்கூட்டத்தை பிளக்கக்கூடிய பயிற்சி. 4வது பயிற்சி முறை. உடைய 2 கால்கள் கீழ் 2 அடி எழுதிருக்கீங்க. மூச்சு ஃபர்ஸ்ட் நான் செய்யறேன், பார்த்துட்டு பண்ணிருக்கீங்களா? மூச்சு விடுறோம். இப்படி மூச்சு இழுக்கும் போதே கையை வந்து இப்படி கொண்டு வந்துருங்க. கிராஸா வச்சுக்கோங்க. மூச்சு இழுத்துட்டு கையை மேல கொண்டு வந்து முடிஞ்சு முடிச்சுக்கிறோம். அப்படியே மேகம் வாரத்திற்கு மேகத்துக்கு அப்படியே 2ஆ பிளக்கிறோம். பிளக்க மூச்சு விட்டுறோம். மூச்சு விடுறோம். 2 காலையும் மூச்சு இருக்கும்போது 2 கால் முட்டியும் பெண்ட் பண்ணிக்கணும். மூச்சு விடுறோம். மேகத்துக்கு நல்லா பிளக்கிறோம். மூச்சுக்கிட்டே முழுமையா மூச்சு நேரம் நேரம்
உங்களுடைய 2 கால்களுக்கு 2 அடி இடைவெளி வைத்துக் கொள்ளுங்கள். 2 காலை முட்டி பெட் பண்ணிக்கிறோம். மூச்சுக்கிறோம். மேலே கூட்டத்தை 2ஆ பிளக்கிறோம். மூச்சு விட்டுட்டே கை கால் முட்டி பெண்ட் பண்ணி கையை கீழே பார்க்கணும். மூச்சு இழுக்கிறோம். தலைக்கு மேல கையை கொண்டு போறோம். கழுத்துக்கு வந்து பேக் சைட் பெண்ட் பண்ணிக்கீங்க. மேல கூட்டத்தை 2ஆ பிளக்கிறோம். மூச்சு விட்டுறோம். Breathe in, breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out. தாய்ச்சி பயிற்சி பண்ணும்போது ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணி பண்ணீங்கன்னா உடம்புல இருக்கிற கழிவு எல்லாம் நம்முடைய ஸ்கின் மூலமா நல்லா வெளியேறும். 4வது பயிற்சி முறையா ஸ்பிளிட்டிங் தி க்ளவுஸ். 5வதாக ஹேண்ட் ரொட்டேஷன். இந்த பயிற்சிக்கும் 2 அடி இடைவெளி வச்சுக்கிறோம். ஒரு கையை முன்னாடி வச்சுக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் முன்னாடி வச்சுட்டு ரைட் ஹேண்ட் வந்து மேலே வச்சுக்கிறோம். வந்து மூச்சு விட்டு ரைட் ஹேண்ட் ஆப்போசிட் உள்ளங்கை பார்த்த மாதிரி இவ்வளவு கேப்ல வச்சு நிற்கிறோம். அப்படியே ரைட் ஹேண்ட் வந்து உள்ளங்கை மேல் நோக்கி இருக்கிற மாதிரி திருப்பி வச்சு மூச்சு விட்டுட்டே தனியா பின்னாடி கொண்டு போகணும். கைகளை பார்த்துட்டு மூச்சு விட்டுட்டே கையை பின்னாடி கொண்டு போறோம். கைகளை உயர்த்துற வரைக்கும் மூச்சு நல்லா உள்ள இழுக்கிறோம். மூச்சு விட்டுட்டே கைய முன்னாடி வரணும். கை பின்னாடி போகும்போது மூச்சு விட்டுட்டே போகணும். கால் முடி லைட்டா பெண்ட் பண்ணிக்கணும். மூச்சு விட்டுட்டே கையை பின்னாடி கொண்டு போகணும். கை உயர்த்த வரைக்கும் மூச்சு விடணும். கை உயர்த்ததுக்கு அப்புறம் கால் முட்டிய ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கணும். கை மேல போகும்போதே கால் முட்டி ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கணும். கை முன்னாடி வர வர கால் முட்டி பெண்ட் பண்ணிட்டே மூச்சு விட்டுட்டே கைய அந்த கை மேல கொண்டாந்து வச்சுட்டு இன்னொரு கை நீக்கி வச்சுக்கீங்களா, அந்த கை மேல அந்த கையை காலையை மேலே கொண்டாந்து வச்சுட்டு அடுத்து இந்த கையை லெஃப்ட் ஹேண்ட் வந்து மூச்சு விட்டுட்டே பின்னாடி கொண்டு போகணும். அப்போ வந்து காலோட பொசிஷன் வந்து பெண்ட் பண்ண மாதிரி இருக்கணும். கால் முட்டி பெண்ட் பண்ணி வச்சுக்கணும். மூச்சு விட்டுட்டே கையை பின்னாடி கொண்டு போறோம். கையை திரும்பி பார்க்கணும். நல்லா கையை வந்து பேக் சைட் போகணும்னு வச்சிருக்கணும். கையை உயர்த்த கால் முட்டியை ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். மூச்சை விடும்போது கால் முட்டி பெண்ட் பண்ணிட்டு உள்ளங்கை மேல லெஃப்ட் ஹேண்ட் கொண்டாந்து ரைட் ஹேண்ட் உள்ளங்கை மேல லெஃப்ட் ஹேண்ட் கொண்டாந்து வச்சுட்டு அப்படியே மாற்றி மாற்றி நம்ம சொல்லிக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் முன்னாடி இருக்கீங்க, ரைட் ஹேண்ட் அதுக்கு மேல ஆப்போசிட் டேப் வச்சு ஒரு அடி டேப்ல வச்சு நீக்கிங்க. மூச்சு விடுறோம். கால் முட்டி பெண்ட் பண்ணிட்டு பின்னாடி கொண்டு போறோம். கைகள் உயர்த்த கால் முட்டி ஸ்ட்ரெயிட் பண்ணுவீங்க. இப்போ கை வந்து முன்னாடி வர வர மூச்சு விட்டுட்டே வரும். அப்போ கால் முட்டி பெண்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரியே லெஃப்ட் ஹேண்ட் பின்னாடி கொண்டு போறோம். மூச்சு விடுறோம். பின்னாடி திரும்பி பார்க்கிறோம். நல்லா மூச்சு விடுறோம். கைகள் உயர்த்த கால் முட்டி பெண்ட் பண்ணிக்கீங்க. மூச்சு விட்டுக்கிட்டே கால் முட்டி பெண்ட் பண்ணுங்க. Breathing, breathing, கால் முட்டி ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிறோம். Breathe out, கால் முட்டியை பெண்ட் பண்ணிக்கிறோம். Breathing,
கைகள் உயர்த்து உயர்த்து கால் முட்டி பெண்ட் பண்ணிக்கிறோம். Breathe out. Breathe in. கை உயர்த்தும் போது கால் முட்டி ஸ்ட்ரெச் பண்ணிக்கங்க. Breathe out. Breathe in. Breathe out. ஐந்தாவது பயிற்சி முறை ஹேண்ட் ரொட்டேஷன். ஆறாவதா வந்து ரோயிங் த ஷிப். நம்ம எல்லாருக்கும் படகு கட்ட போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க எப்படி செய்யறது. 2 அடி இடைவெளி விட்டு நிற்கணும். முடிச்சுக்கிறோம். கையை மேல கொண்டு வர வரைக்கும் மூச்சு விடுறோம். மூச்சு விடுறோம். மூச்சு விடுறோம். மூச்சு விடுறோம். கால் முட்டி பண்ணும்போது ஆரம்பிக்கும் போது கைகளை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. உள்ளங்கை வந்து வெளிப்பக்கம் தெரியுற மாதிரி வச்சுக்கோங்க. கால் முட்டி பெண்ட் பண்ணிக்கணும். மூச்சு விடுறோம். நல்லா நல்லா கையை நல்லா ஓப்பன் பண்ணி ஃப்ரீயா கையை மேல பண்ணுறோம். கழுத்து நல்லா பிரிண்ட் பண்ணிக்கணும். Breathe out. Breathe in. Breathe out. Breathe in. Breathe out. இரண்டடி இடைவெளி கால் முட்டி பெண்ட் பண்ணிக்கிறோம். Breathe in. Breathe out. நம்ம படகுல போற மாதிரி கற்பனை பண்ணிட்டு நம்ம இந்த பயிற்சி நம்ம செய்யலாம். Breathe in. கண்களை கூட மூடிக்காதீங்க. Breathe out. Breathe in. Breathe out. Breathe in. Breathe out. அடுத்ததாக ஆறு பயிற்சி பண்ணிப்போம். ஒரு நீண்ட மூச்சு வாங்குறோம். காலில் வச்சு வச்சுக்கோங்க. கைகளை கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. தலையில நல்லா பின்னாடி பேக் பண்ணி பெண்ட் பண்ணிக்கோங்க. நீண்ட மூச்சு. ஏழாவது பயிற்சியாக லிஃப்ட் த சன். சூரிய வானத்தில் இருக்கிற சூரியனை கையில எடுத்துட்டு வர பயிற்சி. பார்த்துட்டு விட்டுலாம். 2 கால்கள் முடியும். 2 அடி இடைவெளி வச்சுக்கணும். எந்த கையை மேல கொண்டு போறோமோ அந்த சைடு கால் ரைட் ஹேண்ட மேல தூக்கணும்னா ரைட் சைட் குதிங்காலே தூக்கணும். லைட்டா 5 விரல மட்டும் ஓடிக்கணும். இப்படியே மூச்சு விட்டுட்டே கையை மேல கொண்டு போறோம். வானத்தில் இருக்கிற அந்த சூரியனை அப்படியே உள்ளங்கையில ஏந்திக்கிறோம். உள்ளங்கையில ஏந்திட்டு அப்படியே சூரியனை கையில உள்ளங்கை இருக்கிற சூரியனை பார்த்துட்டு மூச்சு விட்டுட்டே கையை விட்டு மூச்சு விட்டுருவோம். அடுத்து லெஃப்ட் ஹேண்ட ரைட் சைட் வச்சுக்கணும். புரியுங்கிற மேல விட்டுக்கணும். மூச்சு விட்டுறோம். மூச்சு விட்டுட்டே கையை மேல வச்சுக்கிறோம். வானத்தில் சூரிய கையில் எழுதிக்கணும். உங்களுடைய உள்ளங்கையில சூரியன் இருக்கிறாரு. உள்ளங்கை பார்த்துட்டு மூச்சு விட்டே கையை விட்டுக்கிறோம். மூச்சு விட்டு வலது கையை இடது பக்கமா கொண்டு போய் சூரியனை கையில உள்ளங்கையில எழுதிக்கிறோம். கையில் ஏறினதுக்கு அப்புறம் மூச்சு விட்டுட்டே கையை விட்டு கொண்டு வரோம். மூச்சு விட்டுட்டே போவோம்.
இடது கையை வந்து வலது பக்கமா கொண்டு போறோம். சூரியனை வெளியே எடுக்கிறோம். ஏதோ ஒரு உள்ளங்கையை பார்த்துட்டே மூச்சு விட்டே கையை விட்டு கொண்டு வரும். இரண்டடி வலது கை மேல கொண்டு போகும்போது வலது கால் குதி மேல குத்திக்கிறோம். மூச்சு விடுறோம். சூரியனை வெளியே எடுக்கிறோம். மூச்சு விட்டுட்டே கையை விட்டு கொண்டு வரோம். இடது கையை மேல கொண்டு போறோம். சூரியனை வெளியே எடுக்கிறோம். Down. சூரியனை வெளியே எடுக்கிறோம். மூச்சு விட்டுட்டே கையை விட்டு கொண்டு வாங்க. Down. சூரியனை வெளியே எடுக்கிறோம். Breathe out. சூரியனை வெளியே எடுக்கிறோம். Breathe in. Breathe out. எட்டாவது பயிற்சி முடியாத 15 அடுத்த 3. பார்த்துங்க. லைட்டா முட்டி பெண்ட் பண்ணிக்கணும். மூச்சு விட்டுட்டே பேக் சைடு திரும்பி நிலாவை பார்க்கணும். இது 2 கையும் திரும்பிட்ட நிலாவை பார்க்கணும். மூச்சு விட்டுட்டே கையை முன்னாடி கொண்டு வரணும். வலது பக்கமா திரும்பி மூச்சு விட்டுட்டே உங்களுடைய 2 கைகள் திரும்பி நிலாவை பார்க்கணும். மூச்சு விட்டுட்டே கையை முன்னாடி 2 சைடும் மாறி மாறி நம்ம பண்ண போறோம். நேரம் நிறுத்துங்க. 2 அடி இடைவெளி விட்டு பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இடது பக்கமா போறோம். மூச்சு விட்டுட்டே போங்க. ஸ்லோவா போங்க. இடுப்பு லைட்டா பெண்ட் பண்ணிக்கோங்க. சிறிது நிலையில இருக்கணும். மேல இருக்கிற இல்லாம பாக்குறோம். மூச்சு இழுத்துட்டே கை முன்னாடி கொண்டு வரோம். மூச்சு விட்டுட்டே வலது பக்கமா போறோம். நிலா பாக்குறீங்க. மூச்சு விட்டுட்டே கை முன்னாடி கொண்டு வரீங்க. மூச்சு விட்டுட்டே இடது பக்கமா போறீங்க. நிலா பாக்குறீங்க. மூச்சு விட்டுட்டே கையை முன்னாடி கொண்டு வரீங்க. அவ்வளவுதான். 9வது பயிற்சி hand bush waist rotator. hand வந்து புஷ் பண்றோம். முதல்ல பார்த்துக்கோங்க. உடைய வலது கையை வந்து இடது பக்கமா கொண்டு போறோம். மூச்சு விட்டுட்டே வலது கையை இடது பக்கமா கொண்டு போறீங்க. அப்போ வந்து இடது கால் முட்டி வந்து பெண்ட் பண்ணிக்கணும். மூச்சு விட்டுட்டே கொண்டு போறீங்க. அப்படியே கையை வந்து வலது இடது பக்கமா லைட்டா மணிக்கட்டு கொண்டு லைட்டா அசைக்கிறீங்க. அப்படியே மூச்சு விட்டுட்டே கையை கிட்ட கொண்டு வரீங்க. இந்த கை கீழே கொண்டு வந்துடும். அடுத்து இடது கையை வந்து வலது பக்கமா கொண்டு போறேன். மூச்சு விட்டுட்டே மணிக்கட்டு கொண்டு லைட்டா அசைக்கிறீங்க. வலது இடது பக்கமா எந்த சைடு கையை கொண்டு போறோமோ அந்த சைடு கால் முட்டி மட்டும் பெண்ட் பண்றீங்க. கையை புஷ் பண்ணும்போது மூச்சை விடுறீங்க. கையை புல் பண்ணும்போது கையை எடுத்துட்டு வரும்போது மூச்சை விடுறீங்க. ரெடி பொசிஷன். வலது கை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இடது கால் முட்டி பெண்ட் பண்ணிக்கீங்க. மூச்சுக்கிட்டே கையை கிட்ட இடது பக்கம் கொண்டு போறீங்க. மணிக்கட்டு பகுதி எப்படி லைட்டா ரொட்டேட் பண்றீங்க.
மூச்சுக்கிட்டே கையை இடது கையை வந்து வலது பக்கமா கொண்டு போறீங்க. மூச்சுக்கிட்டே கொண்டு போறீங்க. கையை ரொட்டேட் பண்றீங்க. மூச்சு விட்டுட்டே கையை கொண்டு போறீங்க. Breathe out. Rotation. Breathe in. Breathe out. Rotation. Breathe in. Breathe out. And multiple rotation. Breathe in. Breathe out. Rotation. Breathe in. hand pushing பண்ணிட்டோம். ஒவ்வொரு பயிற்சி பண்ணிட்டோம். அடுத்து 10வது பயிற்சியாவது cloud the hands. இந்த மாதிரி பொசிஷன்ல கை வச்சுக்கணும். 2 அடி இடைவெளி விட்டுறணும். முதல்ல பார்த்துக்கோங்க. கையை வந்து இடது கை கீழையும் வலது கை மேலையும் முன்னாடி வச்சுக்கோம். மூச்சு இழுத்துக்கிட்டே இடது பக்கமா போறோம். மூச்சு இழுக்கணும். வலது கை கீழே போயிடும். இடது கையை மேல மூச்சு இழுத்துக்கிட்டே இடது கையை மேல தூக்கி தூக்கிட்டு வலது பக்கமா போறோம். மூச்சு விடும்போது இடது கையை கீழே கொண்டு வரணும். வலது கை மேல மூச்சு இழுத்துக்கிட்டே வலது கையை இடது பக்கமா கொண்டு போறோம். நாம் பண்ணும்போது இந்த பயிற்சி பேர் கிளவுட் த டான்ஸ். மேக கூட்டங்களுக்கு இடையில உங்களுடைய கை இருப்பதாகவும் அந்த மேக கூட்டங்களுக்கு இடையில உங்களுடைய கைகளை நீங்க பாக்குறீங்க. அந்த மாதிரி கற்பனை பண்ணிட்டே நீங்க அந்த பயிற்சி நீங்க பண்ணலாம். முதல்ல நேரா நினைக்கோங்க. இடது கை கீழே வச்சுக்கோங்க. வலது கையை மேல வச்சுக்கோங்க. மூச்சு இழுக்கிறீங்க. ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடு போகும்போது மூச்சு இழுத்துட்டே போறோம். மூச்சு இழுக்கிறோம். வலது பக்கம் வந்து இடது பக்கமா போயிட்டோம். மூச்சு விட்டுறோம். கையை மாற்றிக்கிறோம். மறுபடியும் மூச்சு இழுக்கிறோம். மூச்சு விடுறோம். கையை மாற்றிக்கிறோம். மூச்சு இழுக்கிறோம். மூச்சு விடுறோம். கையை மாற்றிக்கிறோம். இதே மாதிரி நினைச்சுக்கிறோம். நேரம் இருக்குங்க. வெரி பொசிஷன். மூச்சு இழுக்கிறீங்க. மூச்சு விடுறீங்க. கையை மாற்றி சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. மறுபடியும் மூச்சு இழுக்கிறீங்க. மூச்சு விடுறீங்க. சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. மூச்சு விடுறீங்க. மேக கூட்டங்களுக்கு இடையில தெரியல உங்களுக்கு பார்த்துட்டு செய்யற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறோம். மூச்சு இழுக்கிறீங்க. அடுத்ததாக 11வது பயிற்சி பிக் அப் த பேஸ். நம்ம ஒரு கடற்கரையில நின்று கற்பனை பண்ணிக்கிறோம். இடது கால வந்து 45 டிகிரி ஆங்கிள் வச்சுக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். அப்புறம் நீங்க செய்யலாம். இடது கால வந்து 45 டிகிரி ஆங்கிள் வச்சுக்கோம். இன்னொரு காலம் வந்து சும்மா சப்போர்ட் இல்லாம வச்சுக்கோம். இடது காலத்தை தான் நமக்கு சப்போர்ட் கொடுக்க போறோம். கீழே குனியும் போது மூச்சு விட்டுக்கிட்டே கீழே போறோம். கடற்கரையில் இருக்கிற தண்ணிய ஒரு 2 கைகால அள்ளிக்கிறீங்க. அள்ளும் போது மூச்சு இழுக்க ஆரம்பிங்க. மூச்சு விட்டுட்டே கொஞ்சம் மேல கொண்டு போறீங்க. நல்லா மூச்சு இழுக்கிறீங்க. இப்போ வந்து நம்ம பெண்ட் பண்ணி வச்சிருக்கிற காலுக்கு வந்து சப்போர்ட் வேண்டாம். பேக் சைடு இருக்கிற காலுக்கு சப்போர்ட் கொடுங்க. நல்லா ஆடிக்கிறீங்க. இப்போ என்ன பண்றீங்கன்னா மூச்சு விட்டுட்டே அந்த கடல் தண்ணியை எடுத்து உங்க மூச்சுல தெளிக்கிறீங்க. இப்போ
முன்னாடி வச்சிருக்கிற கால் சப்போர்ட் இருக்கக்கூடாது, பேக் சைடு வச்சிருக்கிற கால் தான் சப்போர்ட் இருக்கணும். அள்ளி தெளிக்கிறீங்க, மூச்சு விட்டுட்டே கையொப்பி சைடுல கொண்டுறீங்க. அப்படி மூச்சு விடுறோம், மூச்சு விடுறோம், கடல் தண்ணி அள்ளிக்கிறோம். கடல் தண்ணி அள்ளும் போது மூச்சு இழுக்க ஆரம்பிக்கிறோம், ஆழமா இழுக்க ஆரம்பிக்கிறோம். மூச்சு விடுறோம். உங்களுடைய கைகள்ல நிறைய தண்ணி வச்சிருக்கீங்க, அப்படியே முகத்துல விடுறீங்க. மூச்சு மூட்டை தெளிக்கும் போதும் கை மூச்சு விடும்போது பேக் சைட் காலுக்கு நல்லா சப்போர்ட் கொடுத்துக்கோங்க. அதாவது ஸ்பைனல் காலுக்கு நல்ல சப்போர்ட் வேணும். இதே மாதிரியே ரெண்டு சைடும் நம்ம பண்ண போறோம். இடது பக்கமும் பண்ணிட்டு வலது பக்கமும் பண்ண போறோம். நேரத்துல உங்களுடைய இடது கால் எடுத்து 45 டிகிரி வச்சுக்கோங்க. கால் முடிய இடது கால் முடிய பெண்ட் பண்ணிக்கோங்க. கையை கீழே கொண்டு வரீங்க. மூச்சு தண்ணி அள்ளும் போது மூச்சு நல்லா இருக்கு. மேல கொண்டு வரீங்க. பேக் சைட் காலுக்கு நல்லா சப்போர்ட் கொடுத்துறீங்க. முகத்துல உங்களுடைய அந்த தண்ணியை வந்து முகத்துல தெளிக்கிறீங்க. மூச்சு விட்டே கையை சைடுல கொண்டு வரீங்க. மூச்சு விட்டே கீழே போறோம். தண்ணி அழுத்துறீங்க. மூச்சு விடுறீங்க. உங்களுடைய முகத்துல தண்ணி வைக்கிறீங்க. அப்படியே கையை சைடுல கொண்டு மூச்சு விட்டே கையை கீழே கொண்டு. இதே போல உங்களுடைய வலது காலை முன்னாடி வச்சுக்கோங்க. வலது கால் 45 டிகிரி அவங்க வச்சுக்கீங்க. கால் முட்டி பெண்ட் பண்ணிக்கிறீங்க. கடல் தண்ணி உங்களுடைய 2 கைகளால் அள்ளிக்கிறீங்க. கை நிறைய அள்ளிக்கிறீங்க. மூச்சு நல்லா உள்ளிடுங்க. நல்லா மூச்சு விட்டே மேல வரீங்க. மேல வர கால் முட்டி பெண்ட் பண்ணிக்கணும். முன்னாடி வச்சுக்கிற கால் முட்டிய பேக் சைட் காலுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்க. மூச்சு நல்லா எடுத்துட்டே வந்து முகத்துல நல்லா சத்துன்னு இறக்கிறீங்க தண்ணி. அப்படியே மூச்சு விட்டுட்டே கையை சைடுல மூச்சு விட்டுட்டே கீழே போறோம். கடல் தண்ணி அள்ளிக்கிறீங்க. மூச்சு விட்டுட்டே முழுமையா மூச்சு நல்லா விடுவீங்க. நல்லா மூச்சு விட்டு அந்த அள்ளன தண்ணி முகத்துல தெளிக்கிறீங்க. மூச்சு விட்டுட்டே கையை சைடுல கொண்டு போயிருங்க. அதே மாதிரி பயிற்சி முறை நம்ம இங்க பண்ணிட்டோம். இந்த பயிற்சி தாய்ச்சி பயிற்சி பொறுத்த வரைக்கும் நீங்க திறமையோட இதை பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உடம்பளவே மனசுல நிறைய மாற்றங்கள் வரும். உடல் உறுப்புகள் பலகீனமா இருக்கிற உடல் உறுப்புகள் வந்து நல்லா பலமடையும். மனம் வந்து அமைதியடையும். உடல் மன பலவீனங்கள் எல்லாம் சரிப்படுத்தப்படும். உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேறும். வெயிட் ரொம்பவே நல்லாவே லாஸ் ஆகும். நீங்க ஜிம்ல போய் பெரிய அளவுல நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணி வெயிட் குறைக்கிறத விட எளிமையா இந்த மாதிரி மூச்சு பயிற்சியோட மனசையும் உடலையும் ஒருங்கிணைச்சு இந்த மாதிரி எளிமையான உடற்பயிற்சி பண்ணீங்கன்னா நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நல்லா வெயிட் இந்த இடுப்பகுதி இருக்கக்கூடிய வெயிட் எல்லாம் குறைஞ்சிடும். பேக் சைடு இருக்கிற வெயிட் கொழுப்பு நல்லா கரையப்படும். எவ்வளவு உடற்பயிற்சி இருக்கு, அதுல எரிக்கப்படுற கலோரி விட ஆய்ச்சி பயிற்சியில வந்து பல மடங்கு வந்து கூடுதலா எரிக்கப்படுது கலோரி. அடுத்ததாக வாரம் ஒரு முத்திரை. நேரா உட்காந்துக்குங்க. சுகாசனமோ வஜ்ராசனமோ பத்மாசனமோ ஏதாவது ஆசனம் நிலையில நேரா முடியல நேரா இருக்கிற மாதிரி உட்காந்துக்குங்க. நேரா வச்சு உட்காந்துக்கோங்க. இந்த வாரம் நாம கற்றுக்கொள்ள போகிற பயிற்சி கழிவு நீக்க முத்திரை. கழிவு நீக்க முத்திரை நம்முடைய பெருவிரலை கொண்டு வந்து மோதிர விரலுக்கு அடியில வச்சுக்கணும். உங்களுடைய மோதிர விரல்ல மோதிரம் இருந்தா கூட கழட்டிட்டு இதை நம்ம செய்யலாம். இந்த முத்திரை வந்து அதிகாலையில வெறும் வயிற்றுல செய்யணும். பெருவிரலை கொண்டு வந்து மோதிர விரலுக்கு கீழே அடியில செய்யலாம். மோதிர விரல் ரேகை அந்த இடத்துல வச்சுக்கணும்.
கழிவு நீக்க முத்திரை. காலையில நேரம் ஒரு 15 நிமிடம் காலையிலும் மாலையிலும் வயிறு வந்து எம்டியா இருக்கும்போது, வெறும் வயிற்றுல இருக்கும்போது நம்ம இந்த பயிற்சி நம்ம வந்து செய்யலாம். சாப்பிட்டுட்டெல்லாம் இந்த பயிற்சி வந்து நம்ம செய்யக்கூடாது. கழிவு நீக்க முத்திரை. அமைதியா நேரம் நல்லா மூச்சு பயிற்சியெல்லாம் நம்ம பண்ணிட்டு இந்த கழிவு நீக்க முத்திரையை நம்ம வச்சு நம்ம பண்ணும்போது இன்னும் அரைப்பறியா நிறைய ஆற்றல் வந்து கிடைக்கும். உடலாகட்டும் மனமாகட்டும் அங்க அதுல சேர கழிவுகள் வந்து அப்பப்ப வெளியேற்றப்படும். உடலா இருந்தாலும் சரி மனமா இருந்தாலும் சரி. இந்த கழிவு நீக்க முத்திரையை நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது உடம்புல சேர்ற மலம், சளி, அசுத்த ரத்தம், சிறுநீர், பித்தம் இது போன்ற கழிவுகள் எல்லாம் உடனுக்குடனே வெளியேற்றப்படும். உடல் உறுப்புகள் வந்து தூய்மைப்படுத்தப்பட்டு அது வந்து பலமானதாக ஆக்கக்கூடிய ஒரு முத்திரை கழிவு நீக்க முத்திரை. அதே போல மனதில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களை நீக்கி தூய்மையான பரிசுத்தமான எண்ணங்களை உண்டு பண்ணக்கூடிய முத்திரை இது. மனதை வந்து வெற்றிடமாக்குறது அப்படிங்கிறது சுலபம் அல்ல. கழிவு நீக்க முத்திரை செஞ்சீங்கன்னா உடல் இருக்கிற கழிவுகளையும் வெளியேற்றிடும், மனசுல இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வெளியேறிடும். நல்ல எண்ணங்கள் வந்து நேர்மையான சிந்தனைகளை வந்து நம்ம மனசுல உண்டு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை கழிவு நீக்க முத்திரை. கழிவு நீக்க முத்திரை நீங்க தினசரி நீங்க வெறும் வயிற்றுல காலையில செஞ்சுட்டு யோகா பயிற்சி, தாய்ச்சி பயிற்சி, மூச்சு பயிற்சி இதெல்லாம் பண்ணும்போது உடம்புக்கு வந்து அதுக்கு உண்டான பலன் முழுமையா உங்களுக்கு கிடைக்கும். செய்ய போறோம் நம்ம இப்ப கழிவு நீக்க முத்திரை. கட்ட விரலை கொண்டு வந்து மோதிர விரலுக்கு அடியில வச்சுக்கணும். 2 கையையும் வச்சுக்கிறோம். கைகள் நல்லா முட்டியில நீட்டி வச்சுக்கிறோம். அமைதியா உட்கார்ந்து மூச்சு கதையே கவனிக்கணும். உள் சுவாசம், வெளி சுவாசம் இந்த ரெண்டையுமே அமைதியா கவனிச்சுங்க. மெதுவா கைகளை வச்சுக்கோங்க. நல்லா வச்சுக்கணும். உள்ளங்கை வந்து கண்ணு மேல வச்சுக்கோங்க. அதே கவனிங்க. கண்களை மறுபடிக்கிறீங்க. நிறைவாக சாந்தி ஆசனங்களுக்கு போயிடலாமா? உடம்பு நல்லா தளர்த்தி நேரம் படுத்துக்கிறோம். கால்கள் ரெண்டு குதிகால் ரெண்டும் ஈஸியை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. கால்களை வந்து சுண்டி விரல் பகுதி வந்து கீழே தரையில படுற மாதிரி வச்சுக்கோங்க. உடம்பு நேரம் படுத்துக்கிறோம். இந்த கைகளையும் உடம்புல இருந்து கொஞ்சம் ஒரு 4-5 இன்ச்சு தள்ளி வச்சுக்கோங்க. அமைதியா படுத்துக்கோங்க. மூச்சு கதையே கவனிங்க. உள் சுவாசம், வெளி சுவாசம் ரெண்டையும் கவனிச்சுட்டு அமைதியா படுத்துங்க. அப்படியே நம்ம உறுப்புகள் தியானத்துக்கு போயிடலாம். நான் சொல்லும் போது அந்த உறுப்புகளை வந்து மனசுல நினைச்சுக்கோங்க. சின்முத்திரை வச்சுக்கோங்க. உங்களோட 2 கைகளிலும் சின்முத்திரை வச்சுக்கோங்க.
உச்சி முதல் பாதம் வரையுள்ள அனைத்து உறுப்புகளும் பரிபூரண ஓய்வு நிலையில் உள்ளது. இவ்வேளையே பேரண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பேரண்ட ஆற்றல், அந்த பேராற்றல், அந்த இறை ஆற்றல் வான்காந்த வழியே இறங்கி வந்து நம்முடைய கவனம் எல்லாம் குவித்து வைத்திருக்கும் பூர்வ மத்தியின் மூச்சுக்காற்றின் வழியாக உள்ளே சென்று நம்முடைய வயிற்று பகுதியில் உள்ள இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், கணையம், மண்ணீரல், பித்தப்பை, சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, விதைப்பை, கருப்பை, இனப்பெருக்க உறுப்புகள், கழிவு நீக்க உறுப்புகள் ஆகிய நமது வயிற்று பகுதியில் உள்ள அத்துணை உறுப்புகளின் மீதும் இந்த பேரண்ட ஆற்றல் பற்றி படர்ந்து அங்குள்ள நச்சு கழிவுகளை எல்லாம் வெளியேற்றி நன்றாக தூய்மைப்படுத்தி, நன்றாக வலிமைப்படுத்தி நல்ல உயிர்ப்பாற்றலை பெற்றுள்ளது. நமது வயிற்று உறுப்புகள் அனைத்தும் பரிபூரண ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் பரிபூரண ஓய்வு நிலையில் உள்ளோம். அடுத்ததாக சின்மய முத்திரை வைத்துக் கொள்கிறோம். இவ்வேளையிலே பேரண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பேரண்ட ஆற்றல், இந்த பேராற்றல், அந்த இறை ஆற்றல் வான்காந்த வழியே இறங்கி வந்து நம்முடைய கவனம் எல்லாம் குவித்து வைத்திருக்கும் பூர்வ மத்தியில் மூச்சுக்காற்றின் வழியாக உள்ளே சென்று நம்முடைய நெஞ்சு பகுதியில் உள்ள இதயம், இதய தசைகள், இதய சுவர்கள், இரத்த தந்துவிகள், இரத்த நாளங்கள், உணவுக்குழல், மூச்சுக்குழல், நுரையீரல், சிற்றறைகள், காற்றுப்பைகள், இரத்த தந்துவிகள், இரத்த நாளங்கள் ஆகிய நமது நெஞ்சு பகுதியில் உள்ள அத்துணை உறுப்புகளின் மீதும் இந்த பேரண்ட ஆற்றல் பற்றி படர்ந்து அங்குள்ள நச்சு கழிவுகளை எல்லாம் வெளியேற்றி நன்றாக தூய்மைப்படுத்தி, நன்றாக வலிமைப்படுத்தி நல்ல உயிர்ப்பாற்றலை பெற்றுள்ளது. நமது நெஞ்சு உறுப்புகள் அனைத்து பரிபூரண ஓய்வு நிலையில் நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நம் உச்சி முதல் பாதம் வரையில் அனைத்து உறுப்புகளும் பரிபூரண ஓய்வு நிலையில் உள்ளது. அடுத்ததாக ஆதி முத்திரை வைத்துக் கொள்கிறோம். பெருவரலை மடக்கி 4 விரலையும் அதுக்கு மேல வச்சு முடிக்கிறோம். இவ்வேளையிலே பேரண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பேரண்ட ஆற்றல், இந்த பேராற்றல், அந்த இறை ஆற்றல் வான்காந்த வழியே இறங்கி வந்து நம் கவனம் எல்லாம் குவித்து வைத்திருக்கும் புருவ மத்தியில் மூச்சுக்காற்றின் வழியாக உள்ளே சென்று நம்முடைய தலைப்பகுதியில் உள்ள மூளை, சிறுமூளை, பெருமூளை, முகுளம், மூளை தண்டுவடம், மூளை திசுக்கள், நமது முதுகு தண்டுவடம் ஆகிய நமது தலைப்பகுதி முழுவதும் இந்த பேரண்ட ஆற்றல் பற்றி படர்ந்து அங்குள்ள நச்சு கழிவுகளை எல்லாம் வெளியேற்றி நன்றாக தூய்மைப்படுத்தி, நன்றாக வலிமைப்படுத்தி நல்ல உயிர்ப்பாற்றலை பெற்றுள்ளது. நமது தலைப்பகுதியில் அனைத்து உறுப்புகளும் பரிபூரண ஓய்வு நிலையில் நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். கைகளை விரிச்சு வச்சுக்கோங்க. ஆனந்த முத்திரைக்கு போயிருங்க. கைகளை விரித்து வைத்துக் கொள்ளுங்கள். விரல்களை நமது உச்சி முதல் பாதம் வரையுள்ள அனைத்து அகப்புற உறுப்புகளும் பரிபூரண ஓய்வு நிலையில் நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் சித்தர்கள் வழி யோகா பயிற்சியினை நாள்தோறும் செய்து வருவதன்
மூலமாக நம்முடைய மனதில் தோன்றும் தேவையற்ற அச்சம், பயம், கோபம், பொறாமை, தாழ்வு மனப்பான்மை, அறியாமை, பேராசை போன்றவற்றில் எல்லாம் நாம் ஈடுபடுகிறோம். நம்முடைய மனம் முழுவதும் அன்பும் பெருங்கருணையும் பேரிரக்கமும் கொண்ட பேரானந்த நிலையில் நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் பரிபூரண ஓய்வு நிலையிலோம். நாம் அன்றாட வாழ்வியல் கடனை ஆற்றிக் கொண்டிருக்கும் பொழுது நம்முள் ஏற்பட்ட மன காயங்கள் எல்லாம் நாம் ஈடுபடுகிறோம். நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் சித்தர்கள் வழி யோகா பயிற்சியினை நாள்தோறும் செய்து வருவதன் மூலமாக நாம் வாழ்க்கையில் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் ஒவ்வொரு நொடி பொழுதும் வெற்றியே பெறுகிறோம், வெற்றியே பெறுகிறோம், வெற்றியே பெறுகிறோம். உங்களுடைய 2 கைகளையும் தலைக்கு மேல கொண்டு வந்து கும்பிட்ட நிலையில வச்சுக்கோங்க. அப்படியே மெதுவாக வலது இடது புறமா நல்லா உருண்டை வச்சுக்கோம். நல்லா உருளுங்க. அப்படியே உங்களுடைய 2 கைகளையும் குப்பரை படுத்துக்கோங்க. 2 கையையும் தோள்பட்டைக்கு கொண்டு வந்து வச்சு 2 கைகளையும் ஊறி எழுதிச்சுக்கோம். கைகள் நல்லா உடச்சுங்க. சூடு வர அளவுக்கு நல்லா உடச்சுங்க. நல்லா உடச்சிட்டு உங்களுடைய உள்ளங்கையை வந்து கண்களை மூடி தண்ணி மீன் வச்சுக்கோங்க. மூச்சு காத்த கவனிங்க. கண்களை வலிக்கிறோம், தலையை வலிக்கிறோம், அழுத்து பகுதி வலிக்கிறோம், விரல் பகுதி, கை கால்கள் எல்லாத்தையும் வலிக்கிறோங்க. இந்த தாய்ச்சி பயிற்சி வகுப்பு இத்துடன் இனிதாக நிறைவடைகிறது. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. நன்றிங்க. என்ன சொல்றது, அதாவது தொடர்ச்சியான பயிற்சிகள் அருமையாக இருக்கிறது. அதாவது எப்படின்னாக்கா எல்லாருமே ஒரு ஆழ்ந்து நம்ம வந்து இந்த பயிற்சியை செய்யற அளவுக்கு இருக்கு. அதை விட வந்து நீங்க வந்து சொல்லிக் கொடுக்கிற விதங்கள் வந்து இன்னும் எங்களை வந்து ஒரு ஆழ்ந்து கொண்டு போகுது. ஏன்னா வந்து உங்களோட பயிற்சி முறைகள் வந்து அவ்வளவு அருமையா இருக்குது. அந்த நம்ம வந்து அந்த ஸ்டெப் அந்த 1 மணி நேரம் எப்படி ஓடுதுன்னே எங்களுக்கு தெரியல. அதாவது அந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறதுக்கு அந்த டைமிங் அதை பார்த்துக்கிட்டே செய்யறதுக்கு வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. உடலுக்கும் நல்ல ஒரு பயிற்சி, நல்ல ஒரு ஆழ்ந்த பயிற்சி கிடைக்குது. அதாவது எப்படின்னாக்கா நம்ம உடலை அசைச்சு அப்படி எப்படி அதிகமா இது பண்றதோட இந்த சைலண்ட்ல வந்து நம்ம அந்த உடலை அசைச்சு நம்ம செய்யற விதங்கள் வந்து உடல்ல உள்ள அந்த வேர்வைகளே வெளியில கொண்டு வர அளவுக்கு அந்த உடல் வந்து உழைக்குதுங்கிறத வந்து இந்த பயிற்சி மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. கண்டிப்பா நல்ல ஒரு ரொம்ப ஆழ்ந்து நீங்க சொல்லிக் கொடுக்குறீங்க. அதான் சொல்ல முடியும். அது எப்படி சொல்றதுன்னே எங்களுக்கு தெரியல. அவ்வளவு அருமையா நீங்க சொல்லிக் கொடுக்கிற விதங்கள் தான் எங்களை வந்து அதை வந்து ரொம்ப டீப்பா கொண்டு போகுது. ரொம்ப நன்றிம்மா. அதாவது இந்த பயிற்சியில வந்து இன்னும் செழுமையாகும். நீங்க வந்து ஒவ்வொரு நடை செய்யக்குள்ள வந்து எங்களுக்கு வந்து அதை பார்க்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. ஒரு இது இல்லாம இந்த 1 மணி நேரத்துல வந்து நீங்க செய்யற முறைகளையும் செய்யற அந்த நுணுக்கங்களையும் அதை பார்த்துக்கிட்டு நம்ம எப்படி செய்ய ஏதாவது தவறுகள் வருதா அப்படிங்கறத வந்து ரொம்ப உற்று நோக்கிற ஒரு சிந்தனையை வந்து தோன்றீங்க.
அதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கு. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்ல ஒரு நமக்கு ஒரு சக்தி கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். ரொம்ப சந்தோஷம். இந்த பயிற்சியை வந்து தொடர்ந்து எங்களுக்கு வாரம் ஒரு முறை சிறப்பாகவும் நல்ல ஒரு பயிற்சி முறைகளோட எங்களுக்கு இந்த காலச்சக்கர நிகழ்வுக்கு வந்து அளித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து வேண்டும் என்று இந்த காலச்சக்கர நிகழ்வின் மூலமாக மீண்டும் உங்களை ஒரு முறை கேட்டுக்கொண்டு இதுல இருக்கிறவங்களும் நல்லா பயனடைஞ்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களும் நான் சில வீடியோஸ்ல ஆன் பண்ணிட்டு பாக்குறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வீடியோஸ் ஆன் பண்ணிட்டு நீங்க சொன்னீங்க இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா வந்து இதுல வந்து ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா வீடியோஸ் ஆன் பண்ணிட்டு சில பேர் வந்து கொஞ்சம் மாறுதல் கூட செய்யறாங்க. அம்மா கூட பார்ப்பாங்க, பார்த்துட்டு கூட அவங்க வந்து சில மாறுதல் கூட செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சில பேர் வந்து மாறி மாறி செய்யறதுனால அவங்க வந்து செய்யறதுக்கும் மற்றவங்க செய்யறதுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கு. ஆனா ஒவ்வொருத்தவங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப அதாவது அவங்க செய்யற முறைகளையே கவனிச்சுட்டு தான் செய்யறாங்க. அந்த அளவுக்கு நல்ல டெப்தா வந்து இந்த பயிற்சி முறைகளை வந்து ஒவ்வொருத்தவங்களும் உள்வாங்குறாங்கிறது எங்களோட கருத்து. ஏன்னா வந்து உங்களோட பயிற்சி முறைகள் அந்த அளவுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்குற விதங்களும் நல்லா இருக்கு. அந்த சொல்லிக் கொடுக்கறதோட அவங்க வந்து கரெக்டா அதை பார்த்துட்டு அடுத்த முறை செய்யக்குள்ளையும் கரெக்டா செய்யறாங்க. ரொம்ப நன்றி அம்மா. தொடர்ந்து நீங்க இது மாதிரி எங்களுக்கு வந்து இந்த பயிற்சி முறைகளை கொடுத்து இந்த காலச்சக்கர நிகழ்வுக்கு வந்து இப்ப நீங்க செய்யற மாதிரி அடுத்தது இந்த காலச்சக்கர நிகழ்வுல வந்து உங்களுக்கும் இந்த பயிற்சிகளை வந்து செய்து கொடுக்க ஆட்கள் வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து இந்த பயிற்சிகளை வந்து நீங்க சொல்லிக் கொடுக்குற மாதிரி இந்த காலச்சக்கர நிகழ்வுல இருந்து மற்றவர்களும் இந்த பயிற்சியை வந்து செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடிய விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கிறோம். நன்றி நன்றி அம்மா. இந்த காலச்சக்கர நிகழ்வு காலை எங்களுக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்த உங்களை மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வில் நீங்கள் எங்களுக்கு வந்து இதே மாதிரி ஒரு வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி நன்றி. இன்று நமக்கு இந்த காலச்சக்கரம் நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும் மற்றும் நம்முடன் இன்று பணியாற்றி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் நெய்வேலி லிக்னைட் சங்கத்திற்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் குழுவில் உள்ள அனைத்து நண்பர்களுக்கும் இந்த காலை வேளையில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாளை நமது குழந்தைகளுக்கான நிகழ்வாக காலை 6 மணி முதல் 7 மணி வரை நிகழ்வை ஏற்படுத்துவோம். குழந்தைகளை அனைவரும் அதிகமாக பயன்படுத்துங்கள். குழந்தைகளுக்கான நிகழ்வை நாம் அதிகப்படுத்தி புதுமையை மாற்றுவோம் என்ற தருணத்திலே கூறிக்கொண்டு இந்த நிகழ்வில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம். இப்ப செய்து பயிற்சி முறைகளில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் பாரதி தேவி அம்மா அவர்களை கேட்டுக்கொள்ளலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கம் ஐயா. தாய்ச்சி அப்படின்னா என்னங்கம்மா மீனிங்? எங்களுக்கு புரியல. அது தாய்ச்சி அப்படின்னா தாய்ச்சி பயிற்சிங்கய்யா வந்து சீனா நாட்டுல உருவாச்சுங்க. வந்து ஒரு போர்க்கலையா வந்து அவங்க வந்து ஒரு 500 வருஷங்களுக்கு முன்னாடி ஜான் ஜெட்ஜுங்கிற அறிஞர் வந்து விலங்குகள் ஒன்றோட சண்டையிடுறத பார்த்துட்டு பாம்பு புலி கரடி எல்லாம் சண்டையிடுறத பார்த்துட்டு அதை வந்து நம்ம ஏன் போர்க்கலைக்கு அந்த மாதிரி யுக்திகளை வந்து பயன்படுத்தக்கூடாது, அந்த விலங்குகள் ஒன்னோட ஒன்று ஆதிக்கம் செலுத்துது இல்லைங்களா, இப்ப புலி கரடி விட ஆதிக்கம் பண்ணுது, இப்ப அந்த மாதிரி ஒரு அந்த நுட்பத்தை வந்து ஒரு தற்காப்பு கலையா உருவாக்குனாங்க. அப்புறம் நாளடைவுல வந்து தியான அசைவுகளா வந்து வடிவமைச்சிட்டாங்க. 500 வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த கலை வந்து உருவாயிடுச்சுங்கய்யா. அது வந்து நம்ம யோகா இங்கிருந்து போனதுதான். அது வந்து பல மேற்கத்திய நாடுகள்ல போய் அங்க வைரல் ஆகிட்டு மறுபடியும் இங்க வந்து நாமளே பண்ற மாதிரி இருக்கு. எல்லா கலைகளும் பிறப்பிடமே நம்ம இந்திய தேசம் தமிழ்நாட்டுலதான். முக்கியமா சித்தர்கள் தான் வந்து இது எல்லாத்துக்குமே மூலவர்கள். இது பயிற்சி முழுமை என்னன்னா சிவன் சக்தி கோட்பாடு. அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜி ரெண்டையும் வந்து இணைச்சோம்னா ஒரு மேக்னெட்டிக் பவர் உருவாகுது. ஒரு பெரிய மேக்னெட்டிக் எலக்ட்ரிக் சர்க்யூட் வந்து உருவாகுது. அது வந்து உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பிரஷர் பாயிண்ட்ஸ், உடம்புல இருக்கக்கூடிய யோகால சொல்லப்போனா 7 சக்கரங்கள் இதெல்லாம் வந்து அங்க தூண்டுது. அந்த சக்கரங்களை எல்லாம் தூண்டுது, அங்க இருக்கிற குறைபாடுகளை எல்லாம் தூண்டுது. பஞ்சபூத சக்தியில் தாய்ச்சி பயிற்சி வந்து நம்ம மூச்சு பயிற்சியோட இணைச்சு செய்யும் போது பஞ்சபூத சக்திகள் நம்முடைய உடம்புக்கு வந்து கிடைக்குது. அதாவது தாய்ச்சினாலே முழுமைன்னு அர்த்தம் ஐயா. முழுமை முழுமை. ஆனா தமிழ் சொல்லுதான் அது முழுமைன்னு அர்த்தம். சரிங்கம்மா சரிங்க. நீங்க செய்யும் போது அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் கொஞ்சம் நீங்க பேசும்போது உங்களுடைய வாய்ஸ் அதை வச்சு அழுத்துது. அதனால கொஞ்சம் சவுண்ட் மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்குங்க. சரிங்க ஐயா. சுப்பிரமணியா இன்னைக்கு சவுண்ட் கம்மியா தான் இருந்துச்சு. இல்ல அது அவங்க பேசும்போது என்ன ஆகுதுன்னா
கொஞ்சம் அந்த மியூசிக் வச்சு ஒரு சில சமயத்துல கம்மியாதான் இருந்துச்சு. அது அவங்க ஏன்னா ஆடியோ மியூசிக் இல்லாம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்காங்களா, அதனால கொஞ்சம் வாய்ஸ் கம்மியா இருக்கு. ஆனா இன்னைக்கு ஆடியோ வந்து கம்மியா தான் வச்சிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு சில இடத்துல மட்டும் கொஞ்சம் அப்படியே இதா இருந்ததுங்க. அப்ப அவங்க பேச்ச வச்சு அழுத்துது, அது என்ன சொல்றாங்கன்னு. ஏன்னா இதெல்லாம் டவர் பிரச்சனைகள் ஒவ்வொரு இடத்துலயும். சரிங்க. அப்ப வந்து என்னோட குரல் இன்னும் கொஞ்சம் சவுண்டா பேசியிருந்தா கேட்டிருக்கோம். எப்போ நாங்க ஆடியோ வந்து செய்யும்போது பயிற்சி சொல்லி கொடுத்துட்டு செய்யும் போது கொஞ்சம் சவுண்டு குறைவா தான் பேச முடியுங்க. அது யாரா இருந்தாலும் அது வந்து அந்த பேக்ரவுண்ட் மியூசிக், ஆனா மியூசிக் எல்லாத்தையும் இழுத்துருது. அப்ப நீங்க பேசுறது கொஞ்சம் இதாகுது, வேற ஒண்ணும் இல்லைங்க. அதான் ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றி சுப்பிரமணியன் சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க. நாளைக்கு நீங்க ஆடியோவோட பாட்டை வந்து நல்ல ஒரு சவுண்டா பாட போறீங்க, கரெக்ட் தானே? நான் சொல்றேங்க, நான் சொல்றேன், கண்டிப்பா பாடுறேன், சொல்றேன். ஏன் நாளை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அது இந்த கோல்டு கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது, அதான் கொஞ்சம் எனக்கு. நான் சொல்றேங்க, நான் உங்களுக்கு சொல்றேன் சார். நான் உங்களுக்கு வந்து நாளைக்கு பாடுற மாதிரி இருந்தா நான் உங்களுக்கு இடையில போன் பண்றேன். ஐயா, உங்களுடைய ரசிகர் அந்த குழுவுல நிறைய இருக்காங்க, எதிர்பார்த்துட்டு பாருங்க. கண்டிப்பா இருக்குங்க சார், எல்லாமே கண்டிப்பா நடக்கும். இன்னைக்கு பாருங்க 51 மெம்பர்ஸ் வந்துட்டாங்க, 43 வந்து 51 ஆயிடுச்சு. இன்னும் பாட்டுக்கு பிறகு நிறைய பேர் வருவாங்க. அதனால நாளைக்கு பாட்டை போட்டு பாட்டுங்கிறது ஒரு கடவுளை பத்தி பாட போறேன். அது வேண்டுதல் பாட்டு தான், நம்ம உறுப்பினர்கள் அனைவரும் நிறைய பயனடைகிற மாதிரி. அதுக்காக கண்டிப்பா கடவுளை பத்தி ஒரு பாட்டு ஒரு 2-3 வார்த்தைக்கு தொடர்ந்து பக்தி பாட்டு பாடுவேன். அப்புறமா மக்கள் விரும்புனாங்கன்னா சினி சாங்ஸ் பாடுவேன். கண்டிப்பா கண்டிப்பா கூடிய விரைவில் பாடுங்க. சரிங்க சார், நான் சொல்றேங்க சார், கண்டிப்பா பாடுறேன். நன்றி நன்றி நன்றி, ரொம்ப நன்றிங்க சார். வேற சந்தேகம் யாருக்காச்சும் இருக்குங்களா? ஆமா, வணக்கங்கம்மா. இந்த முத்திரைங்க எல்லாம் சொல்லி கொடுத்தீங்கல்ல, அது இன்னொரு முறை எல்லாத்தையும் சொல்லி தரீங்களா? சரிங்கம்மா. இந்த சக்தி முத்திரை, அந்த மூட்டு வலி முத்திரை எல்லாம் வார வாரம் தொடர்ச்சியா பயணிக்கிறாங்கம்மா, பண்ணிக்கலாங்க. சக்தி முத்திரை பாத்துக்கோங்க. ஒரே ஒரு முத்திரை, இந்த தம் ஃபிங்கர் வந்து உள்ள வச்சுக்கோங்க. மத்த தம் ஃபிங்கர் பக்கத்தால் இருக்கிற ஆள்காட்டி விரல் நடுவரல மூடிக்கோங்க. உங்களுடைய மோதிர விரலையும் சுண்டு விரலையும் இணைச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க. இப்படி உள்ளங்கை வந்து இணைக்க கூடாது, இப்படி வச்சுக்கோங்க. சரி. சக்தி முத்திரைங்கம்மா. சரி. வேற சந்தேகம் இருக்குங்களா? இந்த மூட்டு வலிக்கு சொன்னீங்களேம்மா, அந்த முத்திரை? மூட்டு வலிக்கு வந்து வலது கையில வந்து மோதிர விரல்ல வச்சுக்கோங்க, இடது கையில வந்து நடுவரல் வச்சுக்கோங்க. சரிங்க. மூட்டு வலி அதிகமா இருந்தா 1/2 மணி நேரம் கூட செய்யலாம். வலது கையில மோதிர விரல், இடது கையில நடுவரல். சரிங்க. ரொம்ப நன்றிங்க அம்மா. நன்றி. நன்றி நன்றி. தொடர்ச்சியாக பயணிப்பார்கள், சந்தேகங்கள் தான் கேட்டுக்கொள்ளலாம். நன்றி. இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்கிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நாளை காலை 6 to 7 குழந்தைகளுக்கான நிகழ்வு. முடிந்தால் சுப்பிரமணிய ஐயா அவரோட பாட்டோட கண்டிப்பா நிகழும், அனைவரும் எதிர்பார்க்கலாம். நாளை காலை 6 to 7 குழந்தைகளுக்கான நிகழ்வு. அனைவரும் இணையுங்கள், குழந்தைகளை பயன்படுத்துங்கள். குழந்தைகளுக்கான நிகழ்வை பெருமைப்படுத்துவோம், மேன்மைப்படுத்துவோம். நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க மலமுடன், வாழ்க நலமுடன். ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். திருச்செங்கோடு சுப்பிரமணியன். வாழ்க நலமுடன், பாட்டுடன். நடக்கட்டுங்க ஐயா. நலம் பெறுக, வளம் பெறுக.
நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. நலம் பெறுக வளம். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். 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 நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நலம் பெறுக வளம் பெறுக. வாழ்க வளமுடன். வாழ்வாங்கு வாழ்க. நன்றிங்க ஐயா, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்வாங்கு வாழ்க. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நலம் பெறுக வளம் பெறுக. மீட்டிங் பண்ணிடலாமா? பண்ணிடலாம்.